போன ஆட்சியில ஒண்ணுக்கு மஞ்சளா வந்தா கூட அதுக்கு திமுக தான் காரணம்னு உருண்டுகிட்டு இருந்தவனுங்க இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனா வாயில அழகு குத்துன மாதிரி வாயை திறக்க மாட்டானுங்க. வந்த 10 நாளைக்குள்ள அதுக்குள்ள என்ன ப்ரோ செய்ய முடியும் அப்படின்னு வந்துடுறானுங்க. ஏன்னா டேய், கொரோனா ஒரு குளோபல் கிரைசிஸ், அது நடந்துட்டு இருந்தப்ப ஆட்சிக்கு வந்த திமுக 10 நாள்ல எவ்வளவு வேலைகளை செஞ்சது. யூனியன் கவர்மெண்ட் செய்யக்கூடிய எத்தனை வேலைகளை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த டைம்ல இறங்கி செஞ்சது, எப்படி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்கன்னா போய் படிச்சுட்டு வந்துட்டு பேசுங்கடா. ஒரு குளோபல் கிரைசிஸே அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். எங்க பேசணும், எப்ப பேசணும், எவனுக்கு போன் பண்ணா வேலை நடக்குங்கிறதே தெரியாம உங்களை யார் எம்எல்ஏ சிஎம் எல்லாம் கனவு கண்டுட்டு உட்கார சொன்னது. இது பார்த்தாதுன்னு ஏஐ வச்சுட்டு கலைஞர் அவர்கள் போட்டோவை கொண்டு கண்ட இடத்துலயும் வைக்கிறது, அது அந்த ரேபிஸ்ட் வீடுன்னு பரப்புறதுன்னு ஆரம்பிச்சிருக்கானுங்க. திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே கொள்கையா வச்சு ஒரு கட்சி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளா தான் இப்ப தமிழ்நாடு மக்கள் பார்த்து உங்களை பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சராக இன்னொரு 40 ஆண்டு காலம் இருக்க போறாரு. இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய ஜாதகம் விஜய் அவருடைய ஜாதகம். பிரதமர் மட்டும் கிடையாது, உலக தலைவராகவும் வர்றதுக்கான ஒரு சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனா அந்த 2 நாட்டு தலைவர்களையும் அழைத்து என்ன எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, நம்ம அமைதியா போகணும், கடுப்பேற்ற கம்முனும் உசுப்பேற்ற உம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி பேசுற அளவுக்கான ஒரு தலைவராக அவர் உயர போறாரு என்று அவர் சொன்ன செய்தியை கேட்டு நான் உண்மையிலே வியந்துட்டேன். ஏன்னா ஒரு தமிழை இந்தியாவுடைய பிரதமராக வரானா நம்மளை விட வேற யார் மகிழ்ச்சி அடைய போறா? அப்ப விஜய் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக போறாரு அப்படின்னு ரிக்கி ரத்தன் பண்டிட் சொல்றாப்புல, உலக தலைவராக வர போறாரு அப்படிங்கிறத கணிச்சு சொல்றாரு. இவர் கணிப்புகள்லாம் சரியாகத்தான் இருந்திருக்குதா அப்படின்னு அவர் ஏற்கனவே கொடுத்த காணொலிகள்லாம் எடுத்து நேற்று இரவு முழுக்க நான் ஒரு ஜாதகத்தை வாச்சேன். அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 2019 மோடி ஜி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கான சுக்கிரம் உக்கிரம் அவர்கிட்ட இல்ல. அவருடைய ஜாதகத்தை கணிக்கிற பொழுது அது இல்ல. ஆனா அதை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லான ஜாதக அமைப்பாக ராகுல் காந்திக்கு இருக்கு. ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு, இல்லனா பிரதமர் யார் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருப்பாரு, பெரும்பான்மை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்கள் கணிச்சிருக்காப்ல. அவருடைய கணிப்பு என்ன இருந்துச்சுங்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியா மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். காவேரி மேகதாது அணை கட்ட பூமி பூஜை போட்டிருக்காங்க கர்நாடகாவில் இருக்கிற துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள். இந்த அணை கட்ட பெரிதும் தடையாக இருந்தது திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சி போனதுமே கையோடு கையாக இவங்க பூமி பூஜை போட்டிருக்காங்க. மேகதாது அணையினால நம்மள தமிழ்நாட்டில் இருக்கிற 14 டிஸ்ட்ரிக்ட் பெரிதும் பாதிக்கப்படும். ஏன் தண்ணீர் பஞ்சம் வரவளுக்கு கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். டெல்டா மாவட்டங்களில் அக்ரிகல்ச்சர் ரொம்பவே பாதிக்கப்படும். டெல்டா மாவட்டங்கள் மக்கள் திமுகவுக்கு அதிகாரிகளை வாக்களித்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ வாக்களிச்சுட்டாங்க, ஆனால் ஆட்சி மாறிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லையும் சரி, காவிரி நடுவர் நீதிமன்றத்திலையும் சரி இந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க கட்டுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு சைட்லேருந்து எந்த ஒரு அப்போஸும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணலை. இது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே நடக்கிற ஆட்சி கூட்டணி ஆட்சி, டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் இல்லைன்னா டிவிகேனால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அதை வச்சு அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்து அங்கே அணை கட்டுறாங்க. இந்த அணை கட்டுறதுனால நம்ம டெல்டா மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. இந்த டெல்டா மக்கள்லாம் திமுக ஓட்டு போட்டாங்கன்றதுனால விஜய் அவர்களை பழிவாங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுவுமே பேசாமல் இருக்காரான்றதும் தெரியல. கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு 10 வயசு சின்ன பொண்ணோட பாடிய குளத்துல இருந்து எடுத்திருக்காங்க. மர்டர் பண்ணி குளத்துக்குள்ள போட்டிருக்காங்க. காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி அந்த குழந்தையோட பாடிய குளத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. 10 வயசு சின்ன பொண்ணுடா, அதுக்கு என்னடா தெரியும்? முந்தானத்து சாயந்தரமா அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்க. சுத்தி முத்தி விசாரிச்சதுல பைக்ல 2 பேர் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பொண்ணோட உறவினர்கள் மற்றும் அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ, டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு நீதி வேணும், நியாயம் வேணும்னு அழுகுறாங்க. பார்க்கவே மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? கொஞ்ச நாள் முன்னாடி இதே கோயம்புத்தூர் இருகூர்ல திவேஷ்னு ஒரு 13 வயசு பையனை அவனோட ஃப்ரெண்ட்ஸே அடிச்சு கொண்டிருக்காங்க. தென்காசியில ஒரு விவசாயி இறந்திருக்காரு. ஏதோ லேண்ட் ப்ராப்ளம் விஷயமா விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் முரளிதரன் மட்டு மரியாதையே இல்லாம அசிங்கமா பேசி அப்பாவை தன்னோட புள்ள முன்னாடி அரைஞ்சிருக்காரு. ஃபேக் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் மிரட்டி இருக்காரு.
அப்பாக்கு மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கை வைக்க யார் அதிகாரம் கொடுத்தா? கண்ணா பின்னான்னு பேச உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? பாவம் அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்க, அவங்க வயித்துல அடிக்கிறீங்க. இப்போ அந்த தந்தை பாய்சன் குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. போலீஸ் இதை கம்ப்ளீட்டா மறைக்கிறாங்க. போலீஸ் தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு மகன் சொல்றாரு. புதுக்கோட்டையில அன்புன்னு ஒரு 17 வயசு பையனை மர்மமான நபர்கள் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. மெரினா பீச்ல ஒரு 30 வயசு கேவலமான மனுஷன் 19 வயசு மென்டலி இல் கேர்ளை ரேப் பண்ணிருக்கான். தாவேகா உறுப்பினர் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டதாக செங்கல் சூளை உரிமையாளர்கள் சொல்றாங்க. பெங்களூர்ல இருந்து காலைல மெரினா பீச்சுக்கு வந்த டூரிஸ்ட் பெண்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்? இல்லம்மா இந்த டைம் அலோடு இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு மரியாதையா சொல்லிருக்கணும். ஆனா இந்த 2 போலீஸும் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்க ட்ரை பண்றாங்கன்னு அந்த பொண்ணே சொல்றாங்க. இந்த டைம்ல இங்க வந்து சேதாரம் ஆயிரும், ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியோ புத்தியோ கிடையவே கிடையாதா? வெறி புடிச்சு கேவலமா தப்பு பண்ற பையன் எந்த டைம்ல வேணா வெளியில சுத்தலாம். எந்த தப்புமே பண்ணாம வாழ்ற பெண்கள் இந்த நாய்களுக்காக பயந்துட்டு நைட் வெளில போக கூடாது. தப்பு பண்றவனை மாத்துங்க, தப்பு பண்றவனை திருத்துங்க. விக்டிம்ஸ குறை சொல்ல தூக்கிட்டு வராதீங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு பொறுப்பு? ராயபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போடின்னு ஒரு பொண்ணை திட்டிருக்காரு. யூனிஃபார்ம் கழட்டினா தலை இருக்காதுன்னு அந்த பொண்ணை மிரட்டிருக்காரு. இது அந்த பொண்ணே சொல்றாங்க. மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு? லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்ட் ஆகணும், பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அஃபீஷியல்ஸோட மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பயமா இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு சைட். இன்னொரு சைட் பார்த்தா எங்க பார்த்தாலும் ரூட் மாஃபியான்னு சொல்றாங்க. சரி என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா டிவிகே சார்பில் ஏகப்பட்ட ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது உண்மையா சொன்னா பிரச்சனை இல்ல, ஆனா நடக்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த மக்களுக்கு இருக்கு நடந்துச்சுன்னு நம்ப வச்சு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சமீபத்துல நார்த் இந்தியால ஏகப்பட்ட பேரை இன்டர்வியூ பண்றப்போ எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோடி அவர்களா விஜய் அவர்களான்னு கேட்டா கூட விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாமே பெய்ட் கேம்பெயின், கம்ப்ளீட் பிஆர் கேம்பெயின் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற மாடுலேஷன், கேட்ட கேள்விகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சோ இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இப்ப இருக்க ஆளுங்கட்சி ஆட்சியில வந்து எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அந்த ஒரு வார்த்தை மட்டுமே தான் சொல்லி லேபிளாக அதை மாத்தி தான் அவர் ஆட்சியை பிடிச்சாரு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சொல்றது எங்க அண்ணன் வந்தா பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 20-22 நாட்கள்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. மொத்தத்துல 30க்கும் மேற்பட்டது நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது இப்பவுமே அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாம ஓட்டு போட்ட சில பேர் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமே அதை புரிஞ்சுக்காம இப்ப வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா முட்டு கொடுத்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. எப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரிதல் வரும்னு எனக்கு தெரியல. பெரியார் வளர்த்த பேரும் பிள்ளைகள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவ்வளவு பேர் இருந்து அவர் அவ்வளவு பகுத்தறிவு கொடுத்து வளர்த்தாங்க. இந்த ஒரு வருஷத்துல இந்த பகுத்தறிவுலாம் காணாம போன மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமாவது மக்கள் அரசியல் புரிதலோட வந்து எது சரியானது எது தவறானதுன்றதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் வரும் நம்பிதான் கொடுத்திருக்காங்க. அந்த மாற்றம் ஏமாற்றமா போகாம இருந்தா நல்லது. டக்கு நம்ம பிரஸ் மீட் அவர் பிரச்சாரம் பண்றப்ப பேசாரு, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசாரு அப்படின்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்துறாங்க. அவர் அதை பார்த்து முன்னாடி வச்சு பேசிடுறாரு. பிரஸ் மீட்னு போச்சு அப்படின்னாலே அட்டன் டைம்ல ஸ்பாட்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தெரியணும்ல. ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன் ஸ்பாட்ல கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். பட் இவருக்கு அது தெரியாது. ஸ்கிரிப்ட மட்டுமே பார்த்து படிச்சவரு. ஒரு ரிப்போர்ட்டர் டக்குனு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு பதில் தெரியாம அவர் என்ன பண்ணுவாரு? இப்பவுமே அவருடைய அமைச்சர்கள் சொன்னது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இப்ப போய் கேட்டா அவருடைய அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, முந்தானைத்து ஒரு பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டது கூட அவர் ஆன்சர் பண்றாரு. இப்ப நான் கொடுக்க கூடாதா? இவர் விஜய், அந்தமா விஜய், இந்தமா விஜய்ன்றாரு. இது என்ன ஒரு பதில்னு எனக்கு சத்தியமா புரியல. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஒரு சிஎம்ஏ ஆயிட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு. இப்ப வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணலன்னா எப்படிங்க அது? அவர் எப்படி ஒரு அரசியல்வாதியா மாறுவாரு? இதையாவது புரிஞ்சுக்கோங்கப்பா தமிழ்நாட்டு மக்களே. கண்டிப்பா இல்ல ப்ரோ, எனக்கு ஏன்னா அந்த சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்றாரு. அதுவுமேவோ இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலேயே வந்து பிங்க் கார் வச்சு ஒண்ணு பண்ணாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காகவே பண்ணிருந்தாங்க. அதே காரு நம்பர் பிளேட் கூட மாத்தாம ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிதான் அவர் சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. சிங்கப்பெண் படைன்னு சொல்றோம். அந்த சிங்கப்பெண் படையில இருக்க ஒரு காவல் அதிகாரி ஒரு பெண்ணுக்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதுல எங்க அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? பெரிய கொஸ்டின் மார்க் தான். பெண் பாதுகாப்புக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்ப இருக்க ஆட்சியில பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா பாப்பாருன்னு சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாரு, 108 தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. சிஎம் ஆகுறதுக்கு அந்த 4 நாள் தள்ளி போனப்போ அப்ப நடந்த விஷயங்களுக்கு கேட்டப்போ எங்க அண்ணன் சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாரு. நாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேட்டா எல்லா பேருக்கும் எங்க அண்ணன் தனித்தனியா போய் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்றாங்க. மாற்றவரும் நம்பி போட்டாங்க.
எப்போ டிஎம்கே ஆட்சியில நடக்கல ஏடிஎம்கே ஆட்சியில நடக்கலன்னு கேள்வி கேட்டாங்களோ அப்பவே அவங்க மாற்றம் ஏமாற்றமா மாறிடுச்சு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அவங்க. அதுதான் இப்ப தேவை. இப்போ மின்துறையிலேயே மின் கட்டண துறையிலேயேவும் மொத்தமே ஏடிஎம்கே ஆட்சியில போகும்போது 1.22 லட்சமும் கடன் இருந்தது. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில அதுல இருந்து 1% கம்மியா தான் போயிருக்கு. கூடுதலா எந்த ஒரு கடனுமே வைக்கல. ஆனா நேத்து அவருடைய மின் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் சொன்னதுல வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு கிட்ட கடன் இருக்குன்னு பொய்யா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி மாற்றம் வரும், ஊழலை தடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இன்னும் 5 வருஷம். ஆனா கண்டிப்பா கஷ்டப்பட போறோம் ப்ரோ. இந்த 5 வருஷம் நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சோமோ அந்த வளர்ச்சியை பின்தங்கி தான் நம்ம போக போறோம். மாற்றம் எது மாற்றம் வரும் அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி போகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா பின்தங்கி போகும். அந்த மாதிரி போயிரும் ப்ரோ.